நடிகர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க விவகாரத்துல அவங்களுடைய மகளா இருக்கக்கூடிய திவ்யா சாஷா ஒரு அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்காங்களாம். பத்தாவதுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அனுப்பிக்கக்கூடிய ஒரு சில நோட்டீஸ் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்த போகுது அப்படிமா தகவல் கிடைச்சிருக்குது. கடந்த ஒரு 10 நாட்களாவே தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவகாரத்தை பற்றின செய்தியெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை ஒரு பப்ளிக் ஈவெண்ட் கூட்டு வந்து விஜய் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாரு. அதுக்கு அடுத்த மறுநாள் சங்கீதா விஜய் வந்து என்ன நீலாங்கரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறாருன்னு சொல்லி இன்னொரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே பூதாரமா போயிட்டு இருக்கும்போது நடிகர் பார்த்திபன் உட்பட எக்கச்சக்கமான நடிகர்கள் இதை பத்தி கருத்து தெரிவிச்சு அவங்க கருத்துக்களும் சோசியல் மீடியால சர்ச்சையை ஏற்படுத்துது. இந்த ஒரு விஷயம் தாவேகா தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ அதை விட 10 மடங்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா பாதிச்சிருக்கலாம். குறிப்பா விஜயோட அம்மா அப்பா, அதே மாதிரி விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷா இவங்க எல்லாருமே இந்த ஒரு விவகாரத்துல ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட ஃபுல் சப்போர்ட் அவங்க அம்மாவுக்கு தான் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்களாம். இப்ப ரீசெண்டா விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லையும் அவர் பேருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காராம். அதே முடிவை தான் இப்ப திவ்யா சாஷாவும் எடுத்திருக்காங்களாம். தான் அப்பா ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளே எந்த அளவுக்கு பாசமா இருந்தாரு, தான் அம்மா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்திருக்காரு, அவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸா எப்படி ஸ்மூத்தா ரன் ஆயிருக்கு, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் திவ்யா சாஷா பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. இப்போ ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஜாபுக்கு போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. பையன் வந்து டைரக்ஷனில் பிஸியாக இருந்தாலும் விஜயோட பொண்ணுக்கு ஸ்டடீஸை ரொம்ப பிடிக்குமாம். அதுதான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ ஸ்டடீஸ்க்கு மத்தியில் அவங்களால ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை வீட்டில் வெடிச்சிருக்குது. தினமும் சங்கீதாவுக்கும் விஜய்க்கு இடையில எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பல மனஸ்தாபங்களும் ஏற்பட்டிருக்குதாம். அந்த மாதிரி நேரங்களில் கூட விஜய் பண்ணோட தப்புகளை சுட்டிக்காட்டி தான் அம்மா பக்கம் தான் திவ்யா சாஷா நின்றுருக்காங்க. இப்போ ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிவு செஞ்ச சுச்சுவேஷன்ல தன்னோட எல்லா விதமான உரிமைகள், அதாவது தான் அப்பா பத்தியான விஷயங்களா இருக்கட்டும், அவங்க போடக்கூடிய அந்த நேம் சிக்னேச்சராக இருக்கட்டும், ஸ்கூலில் காலையில் கொடுக்கக்கூடிய அந்த டிசி சர்டிஃபிகேட், தன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே விஜயோட பெயரை அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது சம்மந்தமாக அவங்க அப்பாவோட கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் அந்த ரிமூவ் பண்ண ப்ராசஸ் அவங்க பண்ண முடியும். இனிமேல் எங்களுக்கு எங்கள் அம்மா மட்டும் போதும், என் அண்ணன் மட்டும் போதுங்கிற முடிவுக்கு திவ்யா சாஷா வந்திருக்கிறதாகவும், இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த ஒரு லீகல் சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உங்கள் பேர் வரக்கூடாது, திவ்யா சாஷா அப்படிங்கிற பெயரை மட்டும்தான் வரணும், திவ்யா சாஷா விஜய்ங்கிற வரக்கூடாது. இனிமேல் எங்கள் லைஃப்பை பார்த்துக்கிறது எங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எவ்வளோ முறை நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல, இனிமேல் எங்கள் லைஃபுக்கு நீங்கள் தேவையில்லைங்கிற மாதிரியும், என்னோட பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அடையாளத்தை நான் முற்றிலுமாக ரிமூவ் பண்ண போகிறேன், அதுக்கு உங்களுடைய அனுமதி எனக்கு தேவையில்லை, உங்களுடைய கையொப்பம் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் சைன் பண்ணி அதுக்கான லீகலாக எனக்கு ஒரு அப்ரூவ் கொடுத்தா மட்டும் என் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என் பெயருக்கு பின்னாடி வரக்கூடிய உங்கள் பேரை ரிமூவ் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சைன் பண்ணால் மட்டும் போதுங்கிற மாதிரி விரக்தியில் அந்த முடிவு எடுத்திருக்காங்களாம். இது சம நோட்டீஸ் விஜய் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அதை பார்த்துட்டு மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு உள்ளாயிருக்காராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.